ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோல தரிசனத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்ற தகவல்கள் கூடவே டிடிடில புதுசா பக்தர்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கக்கூடிய ஒரு சேவை பத்தியும் பார்க்கலாம். திருமலையில நிறைய பேர் ஃபேஸ் பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, ஃபேமிலியா போறவங்களாகட்டும் இல்ல ஒரு 2 பேர் 3 பேர் போறாங்க அப்படின்னா கூட ஸ்டே பண்றதுக்கு ரூம் கிடைக்கல அப்படின்ற பிரச்சனை நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. அதுக்காக நம்ம தனியார் மடங்கள் ஏதாவது இருக்கா இல்ல ஆன்லைன்ல பிரைவேட் ரூம்ஸ் ஏதாவது புக் பண்ணலான்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவங்களோட போன்ல சர்ச் பண்ணி அதுல கிடைக்கக்கூடிய கான்டாக்டுக்கு மணி சென்ட் பண்ணி கூட நிறைய பேர் ஏமாற்றப்பட்டிருக்காங்க. ரூம் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பருக்கு நம்ம அமௌண்ட் அனுப்புனதுக்கு அப்புறமா அந்த நம்பர் வந்து நாட் ரீச்சபிளோ இல்ல சுவிட்ச் ஆஃபோ இந்த மாதிரி ஆகி நிறைய நம்மளோட பணங்களை இழக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருக்க சமயங்கள்ல டிடிடி கொடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஃபெசிலிட்டிஸ் அண்ட் நிறைய பேத்துக்கு இலவசமான ஒரு ஃபெசிலிட்டிஸ் என்ன அப்படின்னா லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் தான். இந்த லாக்கர் ஃபெசிலிட்டிஸ்ல தான் புதுசா இந்த சேவையை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். இது போல பயனுள்ள பதிவுகளை தொடர்ச்சியா தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நீங்க டெலிகிராம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பயனாளரா இருக்கீங்க அப்படின்னா எல்லா வீடியோட லிங்க்லயுமே டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம வந்து லிங்க் கொடுத்துருப்போம். அதுல தேவைப்படுறவங்க போயிட்டு ஜாயின் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லேட்டஸ்டான அப்டேட் எல்லாம் உடனுக்குடனே நீங்க வந்து அது மூலமா தெரிஞ்சுக்கலாம். இந்த புதிய ஃபெசிலிட்டிஸ் நேத்து தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதை பத்தி நிறைய போட்டோஸும் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம PSC 5 அப்படின்ற புதிய லாக்கர் ஃபெசிலிட்டிஸ்க்கான பில்டிங்கோட வேலையும் நடந்துட்டு இருக்கு. இந்த பிரஸ் ரிலீஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க, எந்த இடத்துல இந்த புதிய PSCல இந்த புக்கிங் ஆபீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்ற தகவலை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். திருமலையில இப்போதைக்கு மொத்தமா 4 PSCகள் இருக்கு. இது லாக்கர் ஃபெசிலிட்டிஸ், அதே மாதிரி காமன் ஹால்ஸ் அங்க இருக்கும், ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி இருக்கும். நம்மளுக்கு ரூம் கிடைக்கல அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய லாக்கர்ஸ்ல நம்மளோட திங்ஸை வச்சுட்டு நம்ம அங்க இருக்க ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம். சில டைம் நிறைய பேர் அங்க இருக்கக்கூடிய காமன் ஹால்ல கூட ரெஸ்ட் எடுப்பாங்க. இந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து நமக்கு 4 இடங்கள்ல திருமலையில இருக்கு. ஒன்னு வந்து மாதவ நிலையம், 2வது வந்து பத்மநாப நிலையம், அதுக்கு அடுத்தது PSCலே இன்னும் 2 இருக்கு. அது வந்து யாத்ரி சதன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த PSC 3ல தான் வந்து இந்த ஃபெசிலிட்டிஸ், அதாவது புக்கிங் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டி கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் எடுக்கிறதுக்கான ப்ரொசீஜர் எப்படி இருந்துச்சுன்னா, இப்ப PSC 3க்கு நீங்க போறீங்க, லாக்கர்ஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா எந்த ஃப்ளோர்ல இருக்கோ அங்க போயிட்டு அவங்க கேட்டு எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா சென்ட்ரலைஸ் பண்ண அந்த லாக்கர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடியது யூனிட் தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த நிலையில பக்தர்களோட சிரமத்தை கருத்தில் கொண்டு டிடிடி மற்றொரு லாக்கர் கவுண்டரை வந்து உருவாக்கி இருக்கதா சொல்லியிருக்காங்க. திருமலையில் உள்ள யாத்ரீகர்கள் விடுதி வளாகம் 3ல மத்திய லாக்கர் ஒதுக்கீடு கவுண்டரை டிடிடியோட EO வெள்ளிக்கிழமை நேத்து வந்து திறந்து வச்சிருக்காரு. PSC 3ல லாக்கர்களை ஒதுக்க 3 கவுண்டர்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இருப்பினும் பக்தர்களிடையே குழப்பம் ஏற்பட வாய்ப்புள்ளதால் டிடிடி ஊழியர்கள் ஒரே இடத்துல வந்து லாக்கர்களை ஒதுக்குவார்கள். ஸ்ரீவாரி பக்தர்களுக்காக இங்கு 1420 லாக்கர்கள் இருக்கு. அறைகள் கிடைக்காத பக்தர்கள் இந்த வசதியை எந்தவித சிரமமின்றி பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிடிடி வந்து அறிவுறுத்தியிருக்காங்க. இப்போ நீங்க வந்து PSC 3 வந்து நல்லா கிளீனா இருக்கும். இங்க நீங்க லாக்கரை எடுத்துக்கலாம், அந்த காமன் ஹாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நினைச்சீங்கன்னா ஒரு இடத்துலயே நம்ம வந்து எந்த இடத்துல லாக்கர் வந்து ஃப்ரீயா இருக்கோ அது அங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு சம்பந்தப்பட்ட இடத்துக்கு போயிட்டு நம்ம லாக்கர் எடுத்துக்கலாம். இது PSC 3க்கு மட்டும்தான் கொண்டு வந்திருக்காங்க. நீங்க மற்ற இடங்களை ஸ்டே பண்ணணும்னா அந்தந்த பிளேஸ்ல போயிட்டு தான் அதோட அவைலபிலிட்டி பொறுத்து நம்ம எடுத்துக்க முடியும். அதுக்கு அடுத்தது வந்து டிடிடியோட EO நேற்று வெள்ளிக்கிழமை PSC கட்டிடம், அதாவது PSC 5 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கட்டிட்டு இருக்காங்க. அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்றதுக்கான ஆய்வுமே நேற்று பண்ணியிருக்காரு. அந்த பணிகளை விரைந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. இக்கட்டடத்துல திருமலை ஸ்ரீவாரி பக்தர்களுக்கு அனைத்து விதமான வசதிகளும் கிடைக்கும் வகையில ஏற்பாடுகள் செய்யவும் பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்ததா அன்னதான மையத்துக்கு போயிட்டு அங்கேயும் வந்து ஆய்வு செஞ்சிருக்காரு. ரீசெண்டா வந்து நன்கொடைகளுக்காக கொடுக்கப்பட்ட அந்த கியோஸ் மெஷின் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதையுமே இன்ஸ்பெக்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து PSC 3ல தான் இந்த சென்ட்ரல் லாக்கர் கவுண்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா அவங்களும் இந்த ஃபெசிலிட்டிஸை கண்டிப்பா பயன்படுத்திக்கோங்க. அதுக்கான போட்டோஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்காங்க பாருங்க. எப்படி வந்து லாக்கர்ஸ் வந்து ஒதுக்குறாங்க, போட்டோ எடுத்து அதுக்கப்புறம் வந்து கம்ப்யூட்டரைஸ் பண்ணி இந்த இடத்துல தான் நம்ம ரெஜிஸ்டர் பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இந்த கியோஸ் மெஷின் டொனேஷன், நம்ம அன்னப்பிரசாதத்துக்கு டொனேஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த மெஷின்ல நம்ம வந்து டொனேஷன் பண்ணலாம். அதை பத்தியும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா அங்க PSCல இருந்தவங்க கிட்ட ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பத்தி காமன் பிளிகிரிம்ஸ் கிட்டையும் இன்கொயரி பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கா என்ன அப்படின்றத பத்தி. இதுதான் யாத்ரி சதன் 3 உங்களுக்கு
ஸோ அதோட ஃபோட்டோஸ் எல்லாமே இங்கே வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் முக்கியமாக வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட்டாக இருக்குது. கண்டிப்பாக நிறைய பேத்துக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி PSC 5ஓட கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சு அதுவுமே ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா நிறைய பேருக்கு ரூம் கிடைக்கலன்னா லாக்கர் ஃபெசிலிட்டிஸும் காமன் ஹால் பயன்படுத்துறதுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு அடுத்ததான் இன்னைக்கு ஓப்பன் ஆன தர்ஷன் டிக்கெட்ல காலையில ஓப்பன் ஆன டிக்கெட் வந்து ஓரளவுக்கு நிறைய பேத்துக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணியிருந்தீங்க. நானும் ட்ரை பண்ணேன், பட் எனக்கு கொஞ்சம் எரர் வந்தனால என்னால் புக் பண்ண முடியல. மற்றபடி உங்களுக்கு ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு காலையிலோட புக்கிங். 4ஆம் தேதி வந்து ரத சப்தமி அன்னைக்கு மட்டும் வந்து புக்கிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணலை, மீதி நாட்கள் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. வெள்ளிக்கிழமையில அங்க பிரதர்ஷனம் இருக்காது. ஸோ அந்த நாளில் வந்து தவிர மற்ற நாட்கள் எல்லாமே ஓப்பன் ஆகி இருந்துச்சு. அதுக்கு அடுத்து 10,500 ரூபாய்க்கான ஸ்ரீவாணி ட்ரஸ்டோட டொனேஷன் VIP டிக்கெட்டும் எல்லா நாளுக்குமே பிப்ரவரிக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ யாருக்காவது தேவைப்பட்டா இது கூட நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது மத்தியானம் ஓப்பன் ஆன சீனியர் சிட்டிசன்ஸ்லேயுமே இந்த ரத சப்தமி நாள் தவிர மீதி நாள் எல்லாம் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஒரு சில பேருக்கு எரர் வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சில பேருக்கு வந்து ஆப்பில் இதோட கியூ டைம் வந்து அதிகமாக இருக்குது, வெப்சைட்டில் ஓரளவுக்கு நார்மலாக இருக்குது அப்படின்னு அவங்களோட ஃபீட்பேக்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. சப்போஸ் உங்களால் அந்த டிக்கெட் புக் பண்ண முடியலன்னா திங்கள் ஓப்பன் ஆகக்கூடிய 300 தர்ஷன் டிக்கெட் கூட நீங்கள் ட்ரை பண்ணி புக் பண்ணிக்கலாம். ரத சப்தமி அன்னைக்கு 300 தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் ஆகும். அதுக்கு அடுத்தது இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். நேற்று எவ்வளோ பேர் தர்ஷன் பார்த்துருக்காங்கன்னா 63,731 பேர் தர்ஷன் பார்த்துருக்காங்க. நேரடி சர்வதர்ஷனம் 16 கம்பார்ட்மெண்ட்ல பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சுமார் வந்து நமக்கு ஒரு 8 மணி நேரம் தான் ஆகுது அப்படின்றது டிடிடியோட அஃபிஷியல் அப்டேட்டா இருக்கு. SST டோக்கனுக்கு உங்களுக்கு மினிமமா ஒரு 3 மணி நேரத்துல இருந்து மேக்சிமம் 5 மணி நேரம் ஆகலாம். 300 தரிசனத்துக்கும் அதே மாதிரி 2ல இருந்து 4 மணி நேரம் ஆகலாம். நிறைய பக்தர்கள் சொல்றது அவங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படின்னா, க்ரௌடு இருக்க டைம்ல வெயிட் பண்றது ப்ராப்ளம் கிடையாது. அதாவது நிறைய பேர் என்னன்னா 300 தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிட்டு போறதே டைம் ஓரளவுக்கு நமக்கு கம்மியா இருக்கும், தர்ஷன் கொஞ்சம் சீக்கிரமா பார்த்துடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. சில டைம் அவங்களுமே வெயிட் பண்ணி தான் தர்ஷன் பார்க்குற மாதிரி இருக்கு. அதுக்கு அடுத்தது ரீசெண்டாக நம்மளோட ஒரு சப்ஸ்கிரைபர், இவர் ரெகுலராக நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுவாங்க. இவங்க வந்து இப்போ தர்ஷன் போயிட்டு வந்தாங்க. ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் முக்கியமான ஒரு விஷயத்த சொன்னாங்க. ஸ்ரீவாரிமெட்டு வழியாக போகிறவங்க கண்டிப்பாக வந்து உங்களோட டோக்கனை ஸ்டெப்ஸில் வந்து, அதாவது 1200வது படிக்கிட்ட போயிட்டு ஸ்கேன் பண்ணிட்டு போனாதான் உங்களை தர்ஷனத்துக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்கன்னு நான் ஏகப்பட்ட வீடியோஸில் வந்து சொல்லியிருந்தேன். பட் நிறைய பேர் அதை வந்து கேட்குறீங்களா, தெரியாமல் போகிறாங்களா அப்படின்றது தெரியல. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சொல்லியிருக்கீங்க, ஆனால் பலர் இந்த தவறை செய்கிறாங்க. இன்னைக்கு கூட என்னோட ட்ரெயினில் வந்தவர் என்கிட்ட பேசும்போது என்ன சொன்னாருன்னா, டிக்கெட்டை நான் ஸ்கேன் செய்யலை, அதனால திருப்பி என்னை அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நேரடி சர்வதர்ஷனத்தில் 16 மணி நேரம் வெயிட் பண்ணி நான் வந்து தரிசனம் பார்த்துட்டு வந்தேன். ஸோ ஸ்ரீவாரிமெட்டு வழியாக போகக்கூடிய பக்தர்கள் இதை கவனத்தில் கொள்ளுங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக இது ரொம்பவே முக்கியமான விஷயம்தான். ஏன்னா இவர் வந்து டோக்கன் வாங்கிட்டு போகிறாங்க, அதாவது நடந்து போகிறோம், டோக்கனும் கிடச்சிருக்கு அப்படின்னா நம்ம ஸ்கேன் பண்ணிட்டு போயிருந்தா ஒரு மினிமமாக ஒரு 5 மணி நேரத்துக்குள்ள ஒரு தர்ஷன் பார்த்து முடிச்சிருக்கலாம். ஸோ நடந்து போகக்கூடிய பக்தர்கள் தானே. ஸோ அதனால நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. ஸ்ரீவாரிமெட்டில் டோக்கன் உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்டெப்ஸில் ஸ்கேன் பண்ணிட்டு போங்க. அப்போ தான் உங்களை தர்ஷன் கியூலேயே அலோவ் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா நம்ம டோக்கன் வாங்கினதும் வேஸ்ட்டாக போயிடும், எக்ஸ்ட்ராவாக டைம் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த விஷயம் கண்டிப்பாக முக்கியமான விஷயம் தான் அவர் ஷேர் பண்ணுது. ஆஃப்லைனில் நீங்கள் ரூம் புக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கீழ் திருப்பதியில் ரூம் வேணும்னா விஷ்ணு நிவாசத்தில் அங்கே இருக்கக்கூடிய கவுண்டரில் நீங்கள் ரூம்ஸ் அவைலபிள் இருந்தால் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி அங்கே இருக்க கவுண்டரில் உங்களுக்கு ரூம் அலாட்மெண்ட் கவுண்டர் அங்கே வெயிட் பண்ணுறோம் இல்லையா, அந்த இடத்துல உங்களுக்கு டேரிஃப் எவ்வளோ, அதாவது இப்போ 300 டேரிஃபில் இருக்கக்கூடிய ரூம்ஸில் மொத்தமாக எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க போர்ட்லேயே அப்டேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ இதில் அவைலபிள் இருந்துச்சுன்னா நீங்கள் ரூம்ஸ் வந்து புக் பண்ணிக்கலாம். அது காலையில் உங்களுக்கு 5 மணி அதுக்கு மேலேயே ரூம்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க அந்த கவுண்டர். நீங்கள் திருமலையில் ரூம்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா CR ஆஃபீஸ் தான் ஒரே ஆப்ஷன். அப்படி இல்லைனா ஆன்லைனில் நீங்கள் கர்நாடகா டெம்பிள் அக்கமடேஷனில் வேணும்னா ரூம்ஸ் அவைலபிள் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு டிடிடியோட ரூமை விட கொஞ்சம் காஸ்ட் வந்து அதிகமாக தான் இருக்குங்க. இதோட புக்கிங் பற்றி ஏற்கனவே நான் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இன்னும் ஒரு சிலர் கேட்டிருந்த டவுட் வந்து APSRTC ப்ளஸ் வந்து டூரிசம்லாம் டிக்கெட் இருக்கான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ ரீசெண்டாக நடந்த மீட்டிங்கில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டூரிசம் டிக்கெட்ஸ் எல்லாமே நாங்கள் டிசம்பர்லேருந்து கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால தான் அது ஓப்பன் ஆகலை. நவம்பர் மாதத்துக்குள்ளே நீங்கள் புக் பண்ணிக்கலாம், டிசம்பரில் ஓப்பன் வந்து ஆகாது. அண்ட் கடைசியாக ஒரு சில சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கக்கூடிய முக்கியமான டவுட்டும் அதுக்கான கிளாரிஃபிகேஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒருத்தர் என்ன கேட்டிருக்காருன்னா, பிப்ரவரி மாதத்துக்கு நாங்கள் வந்து 3 மணிக்கு சீனியர் சிட்டிசன் டிக்கெட் வந்து தவறாக என்னோட மொபைல் நம்பர் ஆதார் நம்பரை போட்டு நான் இலவசமாக புக் பண்ணிட்டேன். ஸோ கேன்சல் பண்ண முடியல, புக்கிங் ஹிஸ்ட்ரியில் காட்டுது அப்படின்னு சொல்லியிருந்தாரு.
ஸோ இதை வச்சு நான் வந்து 300 ரூபா தர்ஷன் டிக்கெட்டில் கரெக்டாக புக் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருந்தா கூட தர்ஷன் போகும்போது சொன்னீங்கன்னா சில டைம் வந்து அலோவ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா நீங்கள் 300 ரூபா டிக்கெட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் உங்களுக்கு எந்த எரரும் வராது. சேம் அதே ஆதார் நம்பர் மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி கூட நம்ம பண்ணிக்கலாம். ஒரு டிக்கெட்டுக்கும் திரும்ப புக் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நமக்கு வந்து இந்த டைம் கேப் அப்படின்றது இருக்குது. மற்ற டிக்கெட்ஸ் நம்ம வந்து பண்ணிக்கலாம். சீனியர் சிட்டிசன் டிக்கெட் ஆஃப்லைனில் கிடைக்காது, ஆன்லைன் புக்கிங் மட்டும்தான். நான் கடந்த மாதம் 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் வந்து என்னோட மொபைல் நம்பரில் புக் பண்ணேன். இப்போ வந்து பிப்ரவரி மாதத்துக்கு நம்ம பண்ணும்போது அதே மொபைல் நம்பரை யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டிருக்காங்க. 30 நாள் டைம் கேப் வந்து கால்குலேஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஜனவரி 1ஆம் தேதிக்கு புக் பண்ணியிருந்தீங்கன்னா பிப்ரவரி 1க்கு மேலே புக் பண்ணிங்கன்னா புக் ஆகும். அதுக்குள்ளே நம்ம பண்ணோன்னா பண்ண முடியாது, எரர் வந்து காட்டும். இன்னும் நிறைய பேர் வந்து இந்த ஏகாதசி பற்றி தான் கேட்குறீங்க, வைகுண்ட ஏகாதசி பற்றி. அதை பற்றி அஃபிஷியல் அப்டேட் வந்தால் நம்மளே வீடியோ ஷேர் பண்ணுவோம். எந்த அப்டேட்டும் இது வரைக்கும் இல்லை. ஸ்ரீவாரி சேவா பிப்ரவரி மாதத்துக்கான புக்கிங் வந்து 1 or 2 டேஸில் அப்டேட் பண்ணிடுவாங்க. வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். அங்க பிரதட்சண டிக்கெட் பொறுத்த வரைக்கும் இப்போ டைம் கேப் அப்படின்றது இருக்குது. உங்களோட மொபைல் நம்பர், ஆதார் நம்பர், இமெயில் ஐடி இது 3க்குமே வந்து 90 நாள் கழிச்சு தான் நம்ம பண்ண முடியும். இதுக்கு முன்னாடியெல்லாம் மாதம் கூட புக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து அப்படி கிடையாது. பிப்ரவரி மாதத்துக்கான தர்ஷன் டிக்கெட் எல்லாம் 1 by 1 ஓப்பன் ஆகிட்டே இருக்கு. இனிமே இருக்கக்கூடிய ஃபைனல் டிக்கெட் அப்படின்னா 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் தான். அது 25ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகுது. ஸோ இதில் இருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க அந்த டிக்கெட்டை மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க. 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய, அதாவது ஜனவரி வரைக்கும் ஓகே. ஜனவரிக்கு அப்புறம் எல்லாமே நம்ம வந்து குறிப்பிட்ட சில டிக்கெட் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா டிசம்பர் மாதத்தில் ஏபி எஸ்ஆர்டிசி கிடையாது, டூரிசம் இருக்காது. அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு ஆன்லைனில் இவங்க ஓப்பன் ஆகக்கூடிய 300 ரூபா டிக்கெட் மட்டும்தான். வேறு ஆப்ஷன்ஸ் வந்து என்னென்ன அப்டேட் ஆகுதுன்றதை நான் கண்டிப்பாக வீடியோ ஷேர் பண்ணுறேங்க. நீங்களும் ரீசெண்டாக தர்ஷன் போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் நீங்கள் எந்த வீடியோ பார்க்குறீங்களோ அந்த வீடியோக்கு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.